நமஸ்காரம். நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இது ஒரு கற்பனை கான்செப்ட் தான். இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில உண்மைகள் இதில் இருக்குது. அதை நீங்கள் கிரகிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு அனுபவபூர்வமான உண்மை தான். ஓகேங்களா? ஆனால் இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதா இல்லையாங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் அசை போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு பேர் திதியில குதி அப்படின்றது. இப்போ இது என்ன திதியில குதி அப்படின்னா, ஒரு பிரம்மலோகம். ஓகேங்களா? பிரம்மலோகத்தில் பிரம்மர் உயிர்களை படைச்சிக்கிட்டே இருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய தொழில் படைத்தல்னு போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த உயிர் சக்திகளுக்கு இது இல்லை, காரண அறிவு இல்லை இல்லையா? ஓகேங்களா? அப்போது படித்த உடனே எங்கேயோ போகணும்னு தோணுது, ஆனால் எங்கே போகணும்னு தெரியலை. ஓகேங்களா? அப்போ போயிட்டு பிரம்மர்கிட்ட எல்லா உயிர் சக்திகளும் கேட்குதான். ஓகேங்களா? ஐயா, எங்கே செல்வது படைத்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்குதான். அப்போ அவர் ஒரே ஒரு உத்தரவு போடுறாரு, திதியில குதி, திதி வழியாக குதி அப்படின்னாராம். அப்போ ஏன்னா அதுன்னு பார்த்தாக்கா திருப்பியும் அப்படியே பிளாங்காக முழிக்குதுங்களாம். அப்போ மொத்தம் 15 திதிகள் தான் உள்ளது, திதியில குதி, திதி வழியாக குதி அப்படின்னாராம் பாருங்க. அப்போ ஒரு சிலது துவாதசி திதியில் குதிக்குது, ஒரு சிலது அமாவாசை திதியில் குதிக்குது, ஒரு சிலது சதுர்த்தி திதியில் குதிக்குது, ஒரு சிலது ஏகாதசி திதியில் குதிக்குது. இது மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தா இங்கே பூமியில் குழந்தையாக பிறக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த திதியில குதி அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். அப்போ என்ன ஆகுது, இதில் பிரம்மன் சொல்லிட்டாரு, அவங்களும் குதிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி போகுது, வாழ்க்கை சுழற்சியும் போகுது, வயோதிகம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ திருப்பியும் வயோதிகம் வந்த பிறகு என்ன ஆகுது, மூளையுடைய செயல்திறன் கம்மியாகி திருப்பி காரண அறிவு போயிடுச்சு. இப்போது உயிர் இங்கேருந்து உடலை விட்டு போகணும்னு நினைக்குது. ஓகேங்களா? உயிருக்கு வழங்கப்பட்ட உத்தரவுகள் எல்லாமே மறந்து போச்சு. ஓகேங்களா? இந்த வாழ்க்கையில் அது கற்றுக்கிட்ட விஷயங்கள், விவேக ஞானங்கள் எல்லாமே செயலற்று போய்கிட்ட தன்மைக்கு வந்துருச்சு. படுத்த படுக்கை ஆகிட்டார் உடல். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிப்போச்சு, திருப்பி உயிர் எங்கேயோ வெளிநோக்கி போகணும்னு நினைக்குது, ஆனால் போக முடியலை, காரண அறிவு தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? கடைசியாக அதுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு உத்தரவு, திதியில குதி, திதி வழியா குதி அப்படிங்கிற ஒரே ஒரு உத்தரவு, பிரம்மரிட்ட உத்தரவு. அப்போ என்ன ஆகுது, படுத்த படுக்கையிலேயே ஒருத்தர் உயிர் விடும்போதோ அவருடைய உயிர் சக்தி அப்படியே போயிட்டு தன்னுடைய மூலாதாரம் வழியாக வெளியே போயிடுது. அதனால தான் நம்ம இறப்பு வீடுகளில் பார்த்திங்கனாக்கா இறந்த பிறகு அந்த சவ உடலை கால் இரண்டையும் பிணைத்து அந்த கட்டவரல்களை சேர்த்து வச்சு கட்டிடுறாங்க. ஓகேங்களா? திருப்பி அந்த மூலாதாரம் வழியாக அந்த உயிர் வெளிநோக்கி போன உயிர் திருப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போ இந்த திதியில் குதி, திதி வழியாக குதி அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் சக்தி எப்படி வருது பூமிக்கு, எப்படி வெளியேறுதுங்கிறதுக்கு முக்கியமாக இந்த திதிங்கிறது ஒரு இணைக்கிற விஷயமா இருக்குது. அதுவும் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அது ஒரு ஓட்டை. ஓகேங்களா? அங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பூமியில். ஓகேங்களா? அங்கே அந்த திதி வழியாக குதிச்சு இங்கே அதே திதியில் வெளியே குழந்தை பிறக்கும்போது குழந்தையாக வந்துடுது. திருப்பி இங்கே ஒரு திதியில் குதித்து அங்கே அதே திதி வழியாக வெளியே போயிடுது. ஓகேங்களா? இப்போ அதனால தான் வெளிநோக்கி போன அந்த திதியை ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்கள் அந்த திதியில் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க, தர்ப்பணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம். அப்போ அந்த உயிர் சக்திக்கு அது உகந்த நாளாக இருக்குது, அது வெளிநோக்கி போனதுனால. அதோடைய நினைவுகள் அதிகமாக அந்த பிரதேசங்களில் வர்றதா நினைவு. அதனால் அதை கரைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு பிடித்த உணவுகளை வளர்க்குறது அதெல்லாம். ஸோ அப்போ திதிங்கிறது மரணத்துக்கு மட்டும் முக்கியமா அப்படின்னா இல்லை, பிறப்புக்கும் ஏதோ ஒரு விஷயத்த இருக்குது. ஆனால் நம்ம நினைவு, வாழ்ந்த நினைவை ஒருவர் வாழ்ந்த நினைவு அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த தர்ப்பணங்களை பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த அவங்களுடைய நினைவு நாளில் அந்த தர்ப்பணங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த திதியில குதி, திதி வழியாக குதி அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான்.
நன்றி, நமச்சிவாயம்.